ஒரு கூட்டம் சேர்க்கக்கூடிய ஒரு நடிகரால அந்த ஓட்டை அவர் தலைமைக்கு எடுக்காம டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. இதை திருநாவுக்கரசு தெளிவா சொல்லிட்டார். தமிழிசை அம்மையாருக்கு அந்த அரசியல் அறிவு கிடையாது. திருநாவுக்கரசு அந்த அரசியல் அறிவு உண்டுங்கிறனால தான் காங்கிரஸ் தலைவராட்டே அவர் அச்சீவ் பண்ணாரு. பாஜக தலைவராட்டு தமிழிசை அம்மையாரால அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்தது. ஸோ இந்த இடத்துக்குள்ள இவர் நினைக்கிறது மாதிரி என்ஆர் காங்கிரஸ் இவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க போறதில்லை. அப்போ இவரோட நிலைமை சார்ல்ஸ் மார்டினா அவரு 30 தொகுதியிலும் கேண்டிடேட் போடுவார். அவர்கிட்ட கூட இவரால் புதுச்சேரியில் தாக்கு பிடிக்க முடியாது. விஜய் பிளஸ் புசி ஆனந்த், ஆதவர்ஜுனா ரெட்டிகாரு, அவர் ஸ்டாலின், அவர் நேற்று வர திருமாவளவனுக்கு ஒரு ஆள், இன்னைக்கு விஜய்க்கு ஒரு ஆள், நாளைக்கு இன்னொருத்தருக்கு ஆளாக இருப்பார். அவர் ஒரு ஆளுன்னு நிரூபிச்சவர் இல்லை. புசி அங்கே ஒரு எம்எல்ஏ ஒரு பொதுச் செயலாளர். ஸோ விஜய் பிளஸ் புசி ஆனந்தால சார்ல்ஸ் மார்டின் கிட்ட புதுச்சேரியில் நிற்க முடியாது. காரணம், சார்ல்ஸ் மார்டின் முடிவெடுத்து 30 தொகுதியிலையும் நிற்கிறார். இங்க சீமா நிற்கிறார் பாருங்க. ஃபார்ச்சூன் ஃபேவர்ஸ் த பிரேவ் 214 தொகுதியில நிற்கிறார் பாருங்க.